சஷ்டியிலே விரதம் இருந்தால் அகப்பையிலே கருப்பையிலே குழந்தை பிறக்கும். சஷ்டி விரதம் ரொம்ப எப்படி இருக்கணும், குழந்தை இல்லாதவங்க இருக்கணும்னா எப்படின்னா, எங்க வீட்டில் என் சகோதரி சஷ்டி விரதம் இருந்துதான் 90 நாட்கள் தங்க முடியாது இந்த கருப்பைன்னு சொல்லி 8 குழந்தை 88 நாள்லயே அபாஷன் ஆனதுல 9வது குழந்தை வயிற்றுல செத்து போக அவ 10வதுக்கு சஷ்டி விரதம் இருந்தா. குழந்தைக்கு பால் ஊட்டுவாங்களே சங்கு பாலோடைமோ, அந்த பாலோடையில பாலை வச்சு முருகன் படத்துக்கு முன்னால வச்சு வணங்கணும். உப்பு போட்டு அன்னைக்கு சாப்பிடக்கூடாது. 6 நாள் இல்லைனாலும் அந்த கந்தர் சஷ்டி அன்னைக்கு உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது. இது வருஷம் முழுக்க ஒவ்வொரு மாதமும் வருகிற சஷ்டியில புருஷன் பெண்டாட்டி 2 பேரும் இருந்து மாலையில அந்த பாலை மட்டும்தான் 2 பேரும் அன்னைக்கு குடிக்கணும், வேற எந்த ஆகாரமும் கிடையாது. அந்த சங்க யாராவது ஒரு குழந்தைக்கு கொடுத்துடுறோம், கொண்டு வந்து விடுவான் ஜாதி பார்க்காம. யாராவது ஒரு குழந்தை வீட்டுக்கு வரும். 11 சங்கு கொடுத்துட்டோம், 12வது சங்குக்கு ஆள் இல்ல. யாராவது வீட்டுல குழந்தை பிறந்தோ தேடி தேடி கொடுத்தோம், 12வதுக்கு ஆள் இல்ல. என்னடா பண்றதுன்னு காலையில இருந்து யோசனை பண்ணிட்டு இருக்கோம். யாரோ ஒரு பொண்ணு அந்த இன்னொரு வீட்டுல குடியிருந்தாங்க, அவங்க வீட்டுக்கு அவங்க அண்ணா குழந்தைய எடுத்துட்டு வந்தா. அதுக்கு ஒரு